அன்பார்ந்த இறை மக்களே, தாயாம் திரு அவை நமக்கு காலங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றது. பாஸ்கா காலம், திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், பொது காலம், தவக்காலம் என்று ஒரு ஆண்டினை பிரித்து கொடுத்திருக்கின்றது. திருவருகை காலத்தில் விழிப்பாயிருங்கள் என்ற இறை வார்த்தையோடு இயேசுவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற காலம். கிறிஸ்து பிறப்பு காலங்களில் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று பறைசாற்றப்படுகிறது. பொது காலங்களில் நாம் கிறிஸ்தவ வாழ்வினை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொதுவாக சிந்திக்கின்ற காலமாக இருக்கின்றது. பாஸ்கா காலத்தில் அஞ்சாதீர்கள், இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்கிற இறை வார்த்தையோடு இயேசுவின் உயிர்ப்பினை கொண்டாடப்படுகின்ற காலமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் கடவுள் சொல்கிறார், மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிற காலம். மனிதன் செய்யும் செயல்களில் மிகவும் உன்னதமானதும் போற்றப்படக்கூடியதும் மனம் மாற்றம்தான். அதே நேரத்தில் மனிதன் செய்யும் செயல்களில் மிகவும் மோசமானதும் தவிர்க்க வேண்டியதுமானது தன்னிடம் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று நினைத்து வாழ்வதுதான் என்று அறிஞர் தாமஸ் கார்னஸ் கூறுகிறார். தவக்காலம் நம்மையே ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலம் அது. இதைத்தான் எசாயா இறைவாக்கினர் பிரிவு 58 இறைவார்த்தை 6 கூறுகிறார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு என்கிறார். தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணவில்லாதவர்களை உபசரிக்கும் காலம் தவக்காலம். இதைத்தான் எசாயா இறைவாக்கினர் பிரிவு 58 இறைவார்த்தல் 7 கூறுகிறார். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியவரை உன் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது உடுக்க கொடுப்பதும், உன் இனத்தாருக்கு உன்னை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்கிறார் எசாயா இறைவாக்கினர். தவக்காலம் அமைதியாய் இருக்கும் காலம் அல்ல, இறைவனோடு அதிகமாக உரையாடும் காலம். ஆம், இதைத்தான் தம் குற்றப்படிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வரம் பெறாது, மாறாக அவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கடவுளை இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழிகள் நூல் 28:13 கூறுகிறது. நம் சிலுவைகளை சுமக்க நம்மை தயார்படுத்தும் காலம் தவக்காலம். இதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டு என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன். மாறாக அவற்றிலிருந்து விலகிச் சென்றால் அவருடைய தீச்செயல்களின் பொருட்டு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை தண்டித்து தீர்ப்பேன் என்கிறார். என் பாவங்கள் காரணமாக என்று உணரும் காலம் இந்த தவக்காலம். 40 நாள் பயணமல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆவலாய் உணரும் காலம். இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுக்கிடுவரனோ கடவுளுடைய இரக்கத்தை பெறுவான் என்று கூறுகிறது. தவக்காலம் அமைதியாய் இருக்கும் காலம் அல்ல, இறைவனோடு அதிகமாக உரையாடும் காலம். இதைத்தான் கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மைப்படுத்துங்கள், இரு மனத்தோரை உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று திருத்தூதர் யாக்கோப்பு பிரிவு 4 இறைவார்த்தை 8 சொல்கிறார். தவக்காலம் தீயவற்றை களையும் காலம் மட்டுமல்ல, நல்ல காரியங்களையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்க்கும் காலம். என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன் என்கிறார் கடவுள். தவக்காலம் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நாம் சிலுவையை சுமக்க நம்மை தயார்படுத்தும் காலம். என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன். அவற்றிலிருந்து விலகிச் சென்றால் அவருடைய தீச்செயல்களின் பொருட்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிப்பேன் என்கிறது இணைச்சட்ட நூல். தவக்காலம் இயேசுவின் சிலுவையை சுமக்கும் வருந்தும் காலம் அல்ல, இயேசுவின் சாவுக்காக என் பாவங்கள் தான் காரணம் என்று உணரும் காலம் தவக்காலம்.
தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, அத்தீயோர் தம் வழிகளில் இருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்று கடவுள் கூறுகிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் சுமந்து தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தவக்காலத்தின் உண்மையான நோக்கம் மனமாற்றம். வெள்ளிக்கிழமை இறைச்சி உண்ணாமல் இருப்பதும், சாம்பல் புதன் அன்று சாம்பலை பூசிக்கொள்வது மட்டுமல்ல, அன்புடன் பிறரை ஏற்றுக்கொள்வதும் பிறர் நல்லலில் அக்கறை காட்டுவதும் உண்மையான மனமாற்றம். இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, முள்ளுக்கும் வடித்திருக்கும் உன் தலையில் கிரீடமாக சூட்டப்பட்ட பொழுது, மரமும் பதறி இருக்கும் சிலுவையாக செய்யப்பட்டு நீர் சுமந்த பொழுது, நிலம் கூட கலங்கி இருக்கும் உன் பட்டு பாதங்கள் தள்ளாடி நடந்த பொழுது, இரும்பும் உருகி இருக்கும் ஆணியாக உன் மீது அறையப்பட்ட பொழுது, கல் கூட கசிந்திருக்கும் உன் புனித இரத்தம் பட்டு தெரித்த பொழுது, கல்லறையும் அழுதிருக்கும் உயிரற்று நீர் உள்ளே வைக்கப்பட்ட பொழுது, சிருஷ்டி மொத்தமும் துடித்திருக்கும் நீர் அனுபவித்த பாடுகளை பார்த்த பொழுது, ஏன் இறைவா, மனித இனமாக ஆகிய எங்களுக்கு மட்டும் புரியவில்லை, எல்லா பாடுகளையும் எங்களுடைய குற்றங்களின் பொருட்டு பரிகாரமாக நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று இந்த தவக்காலத்தில் மனம் மாறுவோம், இறைவனின் பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டுவோம்.